வாரத்துல சாட்சி என்றதான தலைப்புல தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். இந்த நாளிலும் கூட அதே தலைப்புல தேவனுடைய வார்த்தையை நாம கேட்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்களை யாராவது ஒருவர் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்பொழுது மைக் ஆன் பண்ணுங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனை தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போமா? எங்கள் மகா பரிசுத்தமும் வல்லமை நிறைந்த தேவனே, நம்முடைய பரிசுத்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இதோ தேவனுடைய செய்தியை கேட்குவதற்கான நேரத்துல வந்திருக்கிறோம். தேவனை எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்க பண்ணுங்க. இயேசுவே, உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகள் பரவட்டு வரட்டும். எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் பலன் பெற்று சுகம் பெற்று ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும்படி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அடிக்கலாமா திரும்ப? அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் காணிக்கைகளை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். இந்த தானியேல் ஒரு அடிமையை போல கொண்டு வரப்பட்டதான ஒரு மனிதன். இந்த தானியேல் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்ததான ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த மனுஷர்கள். இவரும் ஒருவர். இவர்கள் ஞானிகளாய் கொண்டு வரும்படியாக, ஞானிகளாய் மாற்றும்படியாக, அழகுள்ளவர்கள், பலன் உள்ளவர்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள் இந்த ராஜ குடும்பத்தில் இருப்பார்களாயில் அவர்களை எடுத்து கொண்டு வந்து இந்த நேபுகாத்நேச்சார் இந்த கல்தேயர் தேசத்தில் கொண்டு வந்து அந்த தேசத்தில் இருக்க அநேகரை வெட்டி அநேகரை சாவடித்து அவர்களை இல்லை ஒரு சிலரை மாத்திரம் அழைத்து வந்துட்டாரு. அதுல இந்த தானியேலும் ஒருவர். இவர் தேவனுக்கு மிகவும் பிரியமான மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனுடைய மனுஷன் என்ன நடந்தது என்பதை நாம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட கடத்தி வந்து எடுத்து வந்து இவரோட தேசத்துல வைத்து அவரோட பெயர்கள் எல்லாம் மாற்றி இப்படிதான் இருந்த மனிதன் இன்றைக்கு ராஜா அவருடைய காலுகளை விழுந்து வணங்கினான். ராஜா, அவ்வளோ பெரிய ராஜா, இந்த தேசத்தை முற்றுகையிட்டவன், இந்த தேசத்தை அழித்தவன், இப்படிப்பட்டவன் அந்த சாதாரண ஒரு மனிதனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுகிறான். முகம் குப்புற விழுந்து வணங்குகிறான். தேவன் ஒரு மனிதனோடு இருப்பாரே என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதுவே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையான மனிதர்களாய் இருந்தாலும், எத்தனை தாழ்மையுள்ளவர்களாய் இருந்தாலும், ஏழையாய் இருந்தாலும் நம்மளோடு கர்த்தர் இருப்பாரே என்று சொன்னால் தேவன் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் உங்க காலில் முகங்குப்புற விட வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு இந்த தானியேல் சாட்சியாயிருந்தார்.
கர்த்தருக்கு பிரியமாயிருந்தார். கர்த்தர் இந்த தானியேலை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த தானியேலுடைய காலை வணங்கி மூக்குப்புற விழுந்து வணங்கி இந்த தானியேலுக்கு தூபம் காட்டுங்க, இவருக்கு இந்த பிரைஸ் எல்லாம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த தானியேலுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஏன் செஞ்சாரு? ராஜா தானியேலை நோக்கி இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் என்ன நடந்தது? இந்த ராஜா ஒரு பெரிய கனவு காணுகிறான். இந்த ராஜா ஒரு பெரிய கனவு காணுகிறான். அந்த கனவை ஒருவராலும் என்ன பண்ண முடியல. ஒருவராலும் அவனோட சொன்ன கண்ட கனவை சொல்ல முடியல. நீங்க கீழே பார்ப்போம், நம்ம பார்க்க போறோம் எப்படின்றதுக்காக அந்த காரியம் நடந்தது என்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒருவராலும் கூடல. ஆனால் நீ இந்த காரியத்தை எல்லாம் தெளிவாய் சொன்னாயே என்று சொல்லி, மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லா தேவர்களுக்கும் தேவன் உம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருவரே தேவன் என்பதை இந்த ராஜா அறிக்கை இடுகிறார். ஹல்லேலூயா. இந்த ராஜா இந்த தேவன் ஒருவரே தேவன் என்று சாட்சி கூறுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் வாயிலிருந்து வருகிறது? இந்த ராஜா யாரு? இவன் புறஜாதியான ஒரு மனுஷன், கல்தேயர் தேசத்தின் மனுஷன். ஆனாலும் இந்த மனுஷனுடைய நாவுகளிலே சொல்லப்படுகிற வார்த்தையை கவனியுங்க. இவன் தேவனை அறியாதவன், புறஜாதி மனுஷன், கல்லையும் மண்ணையும் வணங்குகிறான மனிதன். ஆனா இவன் சொல்லுறான், உம்முடைய தேவன் ஒருவரே தேவன், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் அவர்தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரால் உண்டாகிறது இந்த சாட்சி? இந்த தானியேலினாலே சாட்சி உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தானியேலினாலே இப்படிப்பட்ட தேவ மகிமையின் சாட்சி உண்டாகிறது. கீழே படிக்குமா? ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான் மறைபொருளை வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான் எங்கமை மறைச்சு வச்சிருந்தாலும், எந்த காரியம் புரியலனாலும் அதை வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. அதே 2ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 2ஆம் வசனத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? 2:2ல இருந்து. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டாக சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். என்னவா? இவன் தேவனுடைய மனுஷன் அல்ல, இவன் தேவனை அறியாதவன், இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கானவனும் அல்ல, அவன் தேவனுடைய தேசத்திலேயோ இல்ல. இவன் வாழ்ந்தது ஒரு புறஜாதி தேசம், கல்தேயர் தேசம். ஆனா ஆகையினாலதான் இவன் என்ன பண்ணுதுன்னா, இவனுடைய அவனுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா? யாரு இருப்பா? அவனுக்கு தெரிஞ்சவங்க ஜோசியர்காரங்க, அப்புறமா சூனியக்காரன், அப்புறம் சூனியக்காரனும் கல்தேயரையும் என்ன பண்றான்? அழைக்கிறான். ஏன் ஒரு தேவ மனுஷனையும் அழைக்கல? அவனுக்கு தேவன மனுஷனை பத்தி தெரியாது, தேவனை பற்றியும் தெரியாது. ஆகையினால இவன் அழைக்கிறது யார? இப்படிப்பட்ட சூனியக்காரனை, மந்திரவாதிகளையும் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து, நானு படிக்க மக்கள ராஜா அவர்களை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கியிருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேய ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் விடுவிப்போம் என்று சீரிய
பாஷையிலே சொன்னார்கள். சரிய ராஜா, நீ கலங்கினதெல்லாம் உண்மைதான். இப்ப நீ கண்ட சொப்பனத்தை என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. நாங்க அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொல்லுகிறோம். நீ என்ன கனவு கண்டீர் அதை சொல்லுங்க. நீங்க சொன்னாதானே நாங்க உங்களுக்கு அதை சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க அப்படின்னு இந்த சூனியக்காரனும் இந்த மந்திரவாதிகளும் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்கிறாங்க. கீழே படிங்கம்மா. ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்தில் இருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களாகப்படும். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? நீங்க சொல்லுங்க ராஜா, உங்க கனவை சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு எல்லாம் சொல்றோம், நாங்க எல்லாத்தையும் சொல்றோம். ஆனா ராஜா சொல்றாரு, அதுக்கு பதிலே இல்லை. எதுக்கு பதில் இல்லை? கனவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பதில் இல்லை. ஆனா ராஜா என்ன சொல்றாரு? கல்தேயருக்கு பிரதியுத்தரமா, என்னிடத்துல பிறக்கிற தீர்மானம் என்னன்னு சொல்றாரு. உடனே தீர்மானத்துக்கு போயிட்டார். உடனே தீர்மானம், நீங்க இந்த தரிசனத்துக்கு குறித்ததான விளக்கத்தை நீங்க சொல்லலன்னா உங்களை வெட்டி போட்டுருவேன், உங்களோட வீடுகளெல்லாம் எரிச்சு போட்டுருவேன் அப்படின்றாரு. என்ன சொல்லல? சொப்பனத்தையே சொல்லல. சொப்பனத்தை சொல்லல, ஆனா சொல்றாரு, நீ இத சொல்லலன்னா உங்களை எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். எவ்வளவு பேர் இருக்கீங்க? அவ்வளவு பேரை நான் வெட்டிடுவேன்டா. பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் அழைத்து வந்திருக்கிறாங்க. இவங்க பெரிய அறிவாளிகளாய் அழைத்து வந்திருக்கிறாங்க. இவங்க பெரிய ஜோசியர். இவரு எல்லாமே பார்க்காமலே சொல்லுவாரு. இந்த ஜோசியர் அப்படி பார்த்த உடனே அப்படியே கடகடன்னு சொல்லிடுவாரு. இந்த சூனியக்காரன் பிசாசுகளை வச்சிருப்பான், இந்த சூனியக்காரன் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவான்னு சொல்லி ராஜாவை அழைச்சிட்டு வந்துட்டான். ஆனா சொப்பனத்தை சொல்லவே இல்லை. இப்படி கேட்டதுக்கும் கோபம் வந்துருச்சு ராஜாவுக்கு. நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க ஆண்டவரே, நாங்க சொல்றோம், உங்களெல்லாம் வெட்டி போட்டுருவேன். ஏன் சொப்பனத்துக்கு என்னன்னு நீங்க சொல்லணும் அப்படின்றான். சொப்பனத்தை சொல்லல, ஆனா சொப்பனத்தை சொல்லுன்னு சொல்றான். என்னன்னு சொல்லு, எனக்கு புரியல, அது என்னன்னே தெரியல, எனக்கு சொல்லு. ஆனா திரும்பவும் படிங்கம்மா கீழே. சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களாக, என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவிங்க. சொப்பனம் என்னன்னே சொல்லல, இதுவரைக்கும் சொல்லல. ஒண்ணு சொல்லாம போனா உங்க எல்லாரும் வெட்டி போட்டுருவேன், ஒரு வீடெல்லாம் எரிச்சு போட்டுருவேன்னு சொல்லிட்டாரு. எங்கேயும் எல்லாருக்கும் கதி கலக்கி போச்சு. குடிச்சா நம்மளுக்கு நம்மள அழகா கூட்டிட்டு வந்து ராஜா என்ன பண்றாரு? ஏதோ நல்ல கிஃப்ட் எல்லாம் பண்ணுவாருன்னு நினைச்சோம். ஆனா சொப்பனத்தை சொல்லாம அதோட அர்த்தத்தை சொல்லுன்னு சொல்றாரு. நான் என்னத்தை சொல்ல முடியும்? திருமராஜா சொல்றாரு, கலங்காதீங்கப்பா, என் சொப்பனத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வெகுமதிகளை தரப்போகிறேன், கிஃப்ட் கொடுக்க போறேன், பெரிய கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு தருவேன். நீங்க என்ன பண்ணணும்? என் சொப்பனத்தை விடுவிச்சிடணும்ன்றார். கீழே படிங்கம்மா. அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக. அப்பா ராஜா, நீங்க எங்க கொலை பண்ணிடுவேன்னு சொல்றீங்க, எங்களை வெட்டி போட்டுருவேன்னு சொல்றீங்க, எங்களுக்கு நடுக்கமா இருக்குது, பயமா இருக்குது. அப்பா அந்த சொப்பனம் தான் என்ன, அத சொல்ல ஆண்டவரே கேக்குறாங்க. அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். நீங்க சொன்னாதான் நாங்க அர்த்தம் சொல்ல முடியும். கீழே படிங்கம்மா. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் கால தாமதம் பண்ணீர்களே என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. சொப்பனத்தை சொல்லல. என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க?
சீக்கிரமா நான் கண்ட சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்றார். ஆனா என்ன பண்ணல, சொப்பனத்தையே சொல்லல, சொப்பனத்தை சொல்லவே இல்ல. இவர் சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்ட காரியத்துக்கு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்களை கூப்பிட்டது என்னோட கண்ட சொப்பனத்தை நீங்க சொல்லுவீங்கன்னு தான் நான் உங்களை எல்லாம் அழைச்சு வந்தேன். நீ தான் பெரிய ஜோசியராச்சே, நீ தான் பெரிய சூனியக்காரனாச்சே, நீ சாஸ்திரத்துல இருக்கிற உனக்கு பெரிய காரியங்களா இருக்குதானே, நீ என்னோட சொப்பனத்தை சொல்லு, அதோட அர்த்தத்தை சொல்லு. ஆனா இவங்க சொல்றாங்க, அப்பா சொப்பனத்தை சொன்னதானையா நாங்க சொல்ல முடியும், நீ என்ன கண்டானு எனக்கு என்னையா தெரியும், நீயே கண்டுட்டு ஒன்னுத்தையும் சொல்லாம சொல்லுனா நான் என்னத்தையா சொல்லுவேன். வேதனைப்படுறாங்க. ராஜா கோபப்படுறாரு. இந்த மாதிரி ஆன சொன்ன உடனே பயங்கர கோபம் வந்துருச்சு ராஜாவுக்கு. எவ்வளவு பெரிய காரியங்களை நான் உடனே சொல்லிட்டு இருக்கிறேன், நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னும் நான் கண்ட சொப்பனத்தையோ அதனுடைய அர்த்தத்தையோ நீங்க சொல்லாம இருக்கீங்க. கீழே படிங்கம்மா 9. காலம் மாறிடும், நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணுகிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காமிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை ராஜா சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு என்னோட சொப்பனத்துக்கான காரியத்தை சொல்லாம போகாதீங்க. சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தை உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன். நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, என்னோட சொப்பனத்தை சொல்லுங்கன்றாரு. சொன்னாதான் சொல்ல முடியும். நீ சொல்லுடா என் சொப்பனத்தை, நான் என்ன கண்டேன்னு நீ சொல்லு. திருத்துன்னு முடிக்கிறாங்க. அவங்களுக்கு சூனியமும் வேலை செய்யல, மந்திரமும் வேலை செய்யல, ஜோசியமும் வேலை செய்யல, எதுவும் வேலை செய்யல. பயம் மட்டும் வேகமா வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஓச்சரா நீங்க நம்ம கழுத்து மேல கத்தி வர்றதுக்கு ரெடியா வந்ததுடா, தேவையில்லாம வந்து இங்க மாட்டிக்கிட்டோமே. இப்படிப்பட்ட சூழ்நிலை மேல என்ன கொண்டு உட்கார வச்சானே, இந்த ராஜா விட்டு நவந்தும் போக முடியாது, திரும்பவும் முடியாது, என்ன போட்டு தளத்துக்கு பிளான் பண்ணி என்ன கொண்டு வந்துட்டானே. அவ்வளவு இருக்கிறாங்க. படிக்குமா. கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரத்திலாவது ஜோசியத்திலாவது கல்வியிடத்திலாவது கேட்டதில்லை. அழகா டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றாங்க. இவங்க என்ன ஹேண்டில் பண்றாங்க, இந்த உலகத்துல பெரிய ராஜா யாருமே நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க, இதுவரையுமே கேட்டதில்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் ஒரு ராஜாவும் எங்க முன்னாடி இப்படியா பேசினதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கீழே படிக்குமா. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமாய் இருக்கிறவர்களுடைய வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. இவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் ஒருவருமே இல்லையா. ஆகையினால அவர்களால் மட்டும்தான் முடியும். வாசம் பண்ணுகிற தேவன் இருந்தால் மட்டும்தான் முடியும். யாருக்கிட்ட வேலை செய்யறாங்க, யாரோட வாசத்துல இருக்கிறாங்க? தேவனுடைய வாசம் அல்ல, அவர்களிடத்துல பிசாசோட வாசம் தான் இருக்கு. அவர்கள் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் சொல்லாதபடி சொல்லுகிறார்கள். படிக்குமாங்க. இல்ல அதே வசனத்தை படிங்க. அருமையானது மாம்ச
வாசமாய் இருக்கிறோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவருமே இல்லை. கேள்விப்படும். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். இவனுங்க வந்துட்டானுங்க, போயிட்டானுங்க. இந்த தேசத்துல இந்த கண்ட்ரியில இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செஞ்சிடுங்களா. இவங்க அறிவு ஞானம் எல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டாரு. யாரோட சேர்த்து? அங்க உட்கார்ந்து இருக்கிற ஜோஷியரு, அவங்க உட்கார்ந்து இருக்கிற மந்திரவாதிகள், கல்தேயர்கள், இவர்களையும் அந்த ஞானிகளையும் சேர்த்து கொலை பண்ணிடுங்க. ஒருத்தருமே வேண்டாம். என்ன கண்டன சொல்ல முடியல. இவங்க எல்லாம் ஜோசியனா, இவங்க எல்லாம் ஞானிகளா, இவர்களெல்லாம் பிழை சொல்லிய காரணம் இப்படி இவங்க ஒண்ணுமே வேஸ்டா இருக்கிறாங்களே, எல்லாரையும் காலி பண்ணணும்னு சொல்றான். கீழே படிக்குமா? ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்று தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். இந்த இது யார்கிட்ட வருது? இங்க ஞானிகளாய் மாற்றுவதற்கு அங்க இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து இந்த தேசத்துல இவர்களை வைத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களை ஞானிகளாய் மாற்ற வேண்டும் சொல்லி பிரயாசப்பட்ட அந்த ஞானிகளுக்கும் கழுத்துல கட்டி வந்துருச்சு. இவர்களும் சேர்த்து சாகடிக்க வேண்டும்னு இவர்களையும் பிடித்து வரும்படியான காரியங்கள் நடக்கிறது. அப்படிங்கம்மா, பாபிலோனில் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே யோசனை புத்திமாய் பேசி இந்த கட்டளையை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறப்பதற்கு காரணம் என்ன என்று ராஜாவே சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை விவரித்தான், அறிவித்தான். என்ன நடந்தது? தானியேலிடத்தில் கேட்கிறான், ஏன் அவ்வளவு சீக்கிரம் திடீர்னு வரீங்க, இவ்வளவு காரியங்களை சொல்றீங்க, என்னதான்றது கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே நான் சொல்ல முடியும். இப்படி படாரணம் வந்து எல்லாரையும் சேர்த்து கொலை செய்யணும்னு சொன்னா எப்படி கேட்கிறாரு? 16 படிக்குமா? தானியேல் ராஜாவிடத்தில் போய் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு காண்பிக்கும்படி எனக்கு கணவனை கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொல்றேன் என்னன்னு. ஒரு நாள் டைம் கொடுங்க, அப்புறமா நீங்க முடிவு எடுத்துக்கோங்க என்ன செய்யணும்ன்றது அப்படின்னு தானியேல் சொல்றான். அதில் படிக்குமா? தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனில் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசிரியா என்னும் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். இவர்களுக்கும் கொண்டு போயிட்டு அறிவிச்சாப்பா, நீயே நான் எல்லாருமே சாக போறோம். நம் தேவனிடத்துல போய் இதற்கான காரியத்தை மன்றாடுவோம். இந்த மறைபொருள் என்னன்னு தெரியாது, ஆனா தேவனால எல்லாம் கூடும், தேவனால கூடும் என்று சொல்லி இந்த தானியேல் அவருடைய நண்பர்களோட கூட பேசி இதற்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கட்டடத்துல செபிக்கலாம் என்று சொல்லி படிக்கலாமா? பின்பு ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்துல வேண்டிக் கொண்டதுனால அந்த காலத்திலே தேவன் தானியேலுக்கு அதே தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு பெரிய காரியம், இவ்வளவு பெரிய காரியம். அந்த ராஜா என்ன தரிசனம் கண்டார் என்று ஒரு ஆளும் சொல்ல முடியல. ஆனா தேவனுடைய மனுஷன் இவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, அந்த தரிசனம் என்னவென்று சொல்லுங்கப்பா, நாங்கள் இந்த காரியம்
காரியத்தை அவருக்கு விவரிக்கிறோம். நாங்கள் அந்த மனுஷனுக்கு நாங்கள் சொல்றோம், நீர் என்ன என்பதை எனக்கு காண்பியும் என்று கேட்கிறாங்க. அல்லேலூயா. படிங்கம்மா. அப்பொழுது சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அல்லேலூயா. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானவைகளை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். இருளில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியுமா? இருட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியுமா? ஆனா தேவனுக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சம் என்று சொல்லுகிறது. இப்ப நம்ம இருதயத்துல இருக்கிறது நமக்கு பக்கத்துல இருக்க யாருக்காவது பார்த்தா தெரியுதா பாருங்க. கீர்த்தி சிஸ்டருடைய இருதயத்துல ஏதாவது இருக்கதான்னு சொல்லுங்கம்மா. பாருங்க, ஏதாவது சரி, உங்க பக்கத்துல இருக்க உங்க ஹஸ்பண்ட் தானே, பின்னாடி பாருங்க உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அவருடைய இருதயத்துல ஏதாவது தெரியுதா? ஏதாவது? ஆனா தேவனுக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சம். அல்லேலூயா. மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். இருளிலே இருக்கிறது என்ன என்பதை தேவனால் மாத்திரமே சொல்ல முடியும். எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் கர்த்தரிடத்திலே காணப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கேட்பீங்களா? என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்திலே வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எங்களுக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றார். அல்லேலூயா. 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 தேவன் இந்த மனுஷன் ராஜா அவன் கண்ட சொப்பனத்தை கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவன் என்ன சொப்பனம் கண்டானோ அந்த சொப்பனத்தை அப்படியே இந்த தானியேலும் காணும்படி செய்தார். அல்லேலூயா. இப்போ தானியேலுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. தானியேல் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரே, நீரே எல்லா ஞானத்துக்கும் உரியவராப்பா, நீரே எல்லா அறிவுக்கும் மேலானவர், உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பெரிய வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன். தானியேல் போய் கேட்டதுமே கர்த்தர் தானியேலுக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தின் மனுஷர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு உண்மையாக பரிசுத்தமாக நீதியாக வாழ்கிறதான தேவனுடைய மனுஷர்களாய் நாம் வாழ்வோமே என்று சொன்னால், தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களிலே தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தின் ஜனங்கள் மத்தியிலே தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த தானியேல் தேவனிடத்தில் கேட்டதுமே தேவன் அவன் கண்ட சொப்பனத்தை இவனும் காணும்படி செய்தார். அல்லேலூயா. இவனும் காணும்படி செய்தார். இந்த தைரியம், இந்த வல்லமை மிகுந்த தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இவர் நம்முடைய தேவன். கேட்டதுமே தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தி விட்டார். கேட்டதுமே வெளிப்படுத்தி விட்டார். சில நேரத்துல நாமும் அநேக காரியங்களை தேவனிடத்துல கேட்டுக்கொண்டிருப்போம். ஆண்டவரே, இது என்னன்னே தெரியல, இது ஒண்ணுமே புரியல ஏசப்பா, இது எவ்வளோ நாளா நான் இதுக்காய் செபித்துக் கொண்டு வருகிறேன், ஒரு விடுதலையே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை, இது என்ன செய்வதென்றே தெரியல ஆண்டவரே, என் புத்திக்கு எட்டாதபடியான காரியமாய் இருக்கிறது.
தானியேல் கேட்டதுமே கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு வாரம் கூட ஆகல, உடனடியாய் கர்த்தர் அந்த இரவே தேவன் வந்து தானியேலோட பேசினார். அது காமித்தார், அந்த கண்ட தரிசனத்தை காமிச்சார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில காமிக்கல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடப்பது இல்லை? இந்த தானியேல் இந்த மனுஷர்கள் மத்தியிலே தேவனுக்கென்று வாழ்கிற தேவனுடைய மனுஷனாய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுக்கு அந்த ராஜா சாப்பிடுகிற உணவுதான் இந்த தானியேலுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அந்த பிரதானிகள் எல்லாம் அவர்கள் தீர்மானித்து அந்த உணவுகளை கொடுக்கிறாங்க. அவருடைய உணவுகளிலே மாംസം உண்டு, திராட்சரசம் உண்டு, எல்லா காரியங்களும் அதிலே உண்டு. ஆனா இந்த தானியேலோ தேவனுக்காக நான் வாழ்வே என்று சொல்லி கர்த்தருக்காக அந்த மனிதன் எல்லா ஜனங்கள் மத்தியிலே தன்னை வேறுபடுத்திக் கொள்வதற்காக, தன்னை வேறுபடுத்திக் கொள்வதற்காக அந்த தானியே அவன் சொல்றான், ஆண்டவர் எனக்கு உதவுவாராக, நீங்க எனக்கு கறி வேண்டாம், மாംസം வேண்டாம், திராட்சரசம் வேண்டாம், வெறும் பருப்புகளை மாத்திரம் உணவுகளாய் கொடுங்க. சாம்பார் கொடுங்க, சட்னி கொடுங்க. எனக்கு என்னன்னா நோ மட்டன் சிக்கன் எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தவங்க தான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தேவ மனுஷனாக கர்த்தரத்துல ஒரு புருஷனை செய்கிறார். ஹல்லேலூயா. நான் இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வெறும் சாதாரண மரக்கறிகளும் பருப்பு மாத்திரமே கொடுங்க. நீ அப்படி செஞ்சு சாப்பிட்டனா நீ இப்படி ஒல்லி ஆயிடுவ. நீ ஒல்லி ஆயிட்டனா ராஜா என்ன பண்ணுவாரு? எங்களை கொலை செஞ்சுடுவாரு, எங்களை சாவடிச்சுடுவாரு. நீ பெரிய ஞானியாய் வரணும், அழகாக வரணும், புஷ்டியாய் வரணும்னு சொல்லிதானே அந்த ராஜா உங்களை அங்கிருந்து இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆனா இவர்கள் தேவனுக்காக பொறுத்துணை பண்ணுகிறார்கள். இது போதும், இது கொடுத்து பாருங்க, ஒரு 10 நாள் கொடுத்து பாருங்களேன். இவ்வளவு மாற்றம் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க சொல்றதை நாங்க செய்யறோம். இங்கேயும் தேவனுக்காய் வைராக்கியம், தேவனுக்காய் வைராக்கியம். ஹரியம் மட்டன் அது இதெல்லாம் சாப்பிடுறவர்கள் புஷ்டியாக நல்ல ஞானத்துல வளருவார்கள் என்று நினைக்கிறார். ஆனா அது அல்ல, எனக்கு இதை கொடு, இதுல எனக்கு தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தான் தானியேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களும் கொடுத்துட்டாங்க. பாப்போம், ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாப்போம் என்று கொடுத்து பார்த்தா சாப்பிட்டு அந்த ஞானிகள் எல்லாத்தையும் விட, கரிசோறு சாப்பிடுகிற ஞானிகளை விட தானியேலும் அவளோடு கூட இருந்த சகோதரர்களான இந்த 3 பேரும் தேவனுடைய பழத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அழகுள்ளவர்களாய் மாறுகிறார்கள், பலனுள்ளவர்களாய் மாறுகிறாங்க, ஞானிகளாகவும் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கென்று நம்ம ஒரு காரியத்தை பொருத்தனை செய்து நாம் அதை செய்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். அதுல பலன் இருக்குது. ஆனா அந்த பலனுள்ளது எனக்கு வேண்டாம், சாதாரணமானதை கொடு, சாதாரணமான இந்த பருப்பு சோறு கொடு, சாதாரணமான இந்த மரக்காய்கறிகளை கொடு, எனக்கு இது போதும். என் தேவன் இதில் என்னை ஞானியாய் மாற்றுவார் என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா. பொருத்தனை பண்றான் கர்த்தருக்காக, தேவன் அவனை பெரிய ஞானியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனுஷன் தானியேல் தேவனுக்காக அவன் பொருத்தனை செய்ததுனால கர்த்தர் தானியேலை உயர்த்த வைக்கிறார். ராஜாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டு தானியேலை உயர்த்த தேவன் சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா கிட்ட கொடுத்துட்டாரு இந்த தரிசனத்தை. எப்படி உயர்த்தணும்னு தேவனுக்கு தெரியும். அவங்க தலையில கத்தி வந்துச்சு நினைச்சு பயப்படல, தானியேல் பயப்படல. அப்பவும் தேவனிடத்துல போய், ஆண்டவரே நீர் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் அல்லவா, நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே சொல்றாரு. தேவன் மறைபொருளை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. படிக்குமா? என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மை
நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து இப்பொழுது எங்களுக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றார். உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய் பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும் என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜா தரிசனம் என்னன்னே சொல்லல, ஆனா தானியேல் கர்த்தரிடத்துல கேட்கிறான். கர்த்தர் தானியேலை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நாம கூட கர்த்தரிடத்துல பொருத்தனை செய்து இது பலன் உள்ளதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பலன் இல்லாததை தெரிந்து கொண்ட தானியேலுடைய விசுவாசம் அவனுக்கு தேவன் உதவும்படியான காரியத்தை நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் தேவனுக்காக ஒரு பொருத்தனை செய்து கர்த்தருக்காக தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்ததனால தேவன் அந்த மறைபொருளை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இத படிங்கம்மா. அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய் வேகமா கொண்டு போறான் தானியேலை. வேகமா சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்து அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றார். ராஜா பெல்ஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமோ என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியர்களாலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. நீ இந்த உலக மனுஷர்கள் குறி சொல்றவன் ஞானி அறிவாளின்னு வச்சிருக்கிறவனால முடியாது. கீழே படிங்க. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறைபொருளான காரியத்தை என்ன காரியம் இது? கடைசி நாட்களில் நடக்க போகிறவைகளை தேவன் இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அத சொல்லவே இல்ல, ராஜா சொல்லல. ஆனா இந்த தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். இந்த தோஷனால முடியாது, அந்த சூனியக்காரனால முடியாது, அவருடைய ஞானியனால முடியாது, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவராலே முடியும். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை இந்த தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தி விட்டார். கீழே படிங்கம்மா. உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் ஹல்லேலூயா. உன் படுக்கையில உன் தலைக்குள்ள உண்டான தரிசனம் என்னன்னா, ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கின்ற நினைவுகள் உமக்குள்ள எழும்பிற்று. தரிசனத்தை மாத்திரம் சொல்லல. இந்த ராஜா அன்று இரவு அவர் படுக்கையில படுத்து என்ன யோசித்தான் என்பது முதற்கொண்டு தேவனுடைய மனுஷன் வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் உண்மையுள்ள தேவனுடைய வல்லமை. அவன் படுக்கையில படுத்திருந்து அவன் யோசித்த காரியம் முதற்கொண்டு தேவன் வெளிப்படுத்துகிறான். படிங்கம்மா. அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போவதை உங்களுக்கு தெரிவித்தார். ஹல்லேலூயா.
என்ன நடக்க போகிறது என்பதை தேவன் இந்த ராஜா கண்ட தரிசனத்தை இந்த கடைசி காலத்துல என்னெல்லாம் நடக்கும்னு அந்த ராஜா யோசித்து படுத்ததுமே இந்த ராஜாவுடைய சிந்தையில உண்டானது தேவன் அவருடைய தரிசனமாக ஒரு சொப்பனமாக தேவன் ராஜாவுக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள். நீங்களும் நானும் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டியவர்கள். நீங்க தேவனுக்கென்று ஒரு பொருத்தனை செய்து நீங்க கர்த்தருக்காய் நான் வாழுவேன் என்று உங்களோட வாழ்க்கையை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தவர்கள். நாம் அப்படியாய் ஒப்பு கொடுத்திருக்கிற நாம் இந்த தேவனுக்கென்று சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தானியேல் வாழ்க்கையிலே நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது. நீங்க எப்பொழுது தானியேலை போல பொருத்தனை செய்து தேவனுக்கென்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் மறைபொருளானவைகளை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புறஜாதி தேசத்துல தேவனுடைய மனுஷனாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பொருத்தனை செய்து வாழ்ந்ததனால தேவன் தானியேலை கொண்டு அந்த புறஜாதி தேசத்திலே கர்த்தர் மகிமை அடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மளை உருவாக்கினது, தேவன் நம்மளை தெரிந்து கொண்டது ஒரே நோக்கம், தேவனுக்கு சாட்சியாய் ஜீவிப்பதற்கு. ஹல்லேலூயா. தேவன் உங்களை புறஜாதி இடத்துல கொண்டு போய் வைத்தாலும் அங்கே நீங்க தேவனுக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். அப்படி நாம ஜீவிப்போம்னா அங்க தேவன் நாம மகிமைப்படும். இந்த ராஜா சொல்றான், ஐயா உம்முடைய தேவன் ஒருவரே தேவன், இந்த சர்வத்துக்கும் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் ஒருவர் உண்டுனா அது உம்முடைய தேவன் மட்டுமே என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இதுதான் சாட்சியின் வாழ்க்கை, இதுதான் தேவனுக்காய் வாழ்கிற வாழ்க்கை. நாம் உண்மையாக கிறிஸ்து இயேசுவுக்காக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் உங்கள் மூலம் தேவநாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ராஜா அவன் படுக்கையில படுத்துக்கொண்டு என்னெல்லாம் நடக்க போகுது கடைசி காலத்துல நினைச்சது முதற்கொண்டு, ஹல்லேலூயா, என்ன நடக்கும் என்பதை அவன் நினைச்சிட்டு படுத்துட்டான். கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஏன் வெளிப்படுத்தினாரு? அங்கே தானியேல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ராஜாவுடைய கனவுல அது தரிசனத்தை கொடுத்தான். இவன் தேவனுக்கு சாட்சியாய் ஜீவிக்கிறான், இவன் தேவனுடைய மகன், இவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு உயர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த ராஜாவுடைய சொப்பனத்திலே இந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். காரணம், இவன் சாட்சியின் ஜீவியம் செய்கிறான், இவன் தேவனுக்கென்று வாழ்ந்து கொண்டு வருகிறான். அப்படி வாழ்வதனாலே தேவன் இந்த ராஜாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் எத்தனிக்கிறார். ராஜாவே சொல்றான், அப்பா உம்முடைய கடவுள் ஒருவர்தான் உண்மையான கடவுள். தேசத்துல 303 கோடி தேவர்கள் என்று சொல்றாங்க, 303 கோடி தேவர்கள் என்று சொல்றாங்க. இந்த ராஜா சொல்றான், எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் உம்முடைய தேவன் மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருவரே எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அவர் எந்த மறைபொருளையும் வெளிப்படுத்துகிறவர். கடைசி காலத்தில் நடக்க போகிறவைகளை தேவன் முன்கூட்டியே சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும், என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துவார். எப்ப வெளிப்படுத்துவாரு? நீங்களும் நானும் சாட்சியாய் ஜீவித்தால், கர்த்தருக்காய் பொருத்தன வாழ்க்கை பண்ணி வாழ்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னா தேவன் ஏற்ற வேளையில உங்களை உயர்த்தியே தீருவார். எத்தனையோ நாட்கள் கடந்தது, எத்தனையோ மாதங்கள் கடந்தது, எத்தனையோ வருஷங்கள் கடந்தது. ஆனா நான் தேவனுக்கென்று காத்திருக்கிறவனாய் இருப்பேனா, சாட்சியா ஜீவிப்பவனாய் இருப்பேனா? கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நேரத்தையும் காலத்தையும் வேளையும் ஒதுக்கி வைத்திருக்கிறார். அந்த நேரமும் வேளையும் வரும் பொழுது தேவன் உங்களை கைகளை கொடுத்து உயரத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. உயரத்திலே தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். மேபி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வான சூழ்நிலைகள் காணப்படலாம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைமைகள் வேறு விதமாக
இருக்கலாம். கழுத்துக்கு கத்தி வந்துருச்சு, கழுத்துக்கு கத்தி வந்துருச்சு, நான் மரிக்க போகிறேன் என்ற எண்ணம் எல்லாருக்குள்ளே உண்டாயிடுச்சு. தானியேலுக்கும் வந்துச்சு. தானியேல் சொன்னானா, ஐயோ நான் கத்தருக்காய் பொருத்தனை பண்ணிலே வாழ்றேன், என் தேவனுக்காக நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், மாம்சம்லாம் எனக்கு வேண்டாம், மாம்சம் என்னோட மாம்ச பலனை கொடுக்கும்னு நினைச்சு நான் கத்தருக்காய் பொருத்தனை பண்ணி வாழ்ந்தனே, என் கழுத்துக்கு கத்தி வந்துருச்சே. நினைச்சாரா? இல்ல, உண்மையிலே ஒரு கழுத்து கத்தி தான் வந்தது. ஆனாலும் இந்த தானியேல் தேவனிடத்துல போய் மன்றாடு, ஆண்டவரே மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் நீர் அல்லவா சொல்றாரு, தெளிவா சொல்லுகிறாரு. இங்கதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கருத்தோடு செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த தானியேல் போய் சொல்லுகிறாரு, ஆண்டவரே நீர் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன். இந்த ராஜா சொல்லிட்டாரு, எனக்கு வெளிப்படுத்துங்க. விசுவாசம், விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் மிகவும் முக்கியம், சாட்சி முக்கியம், பொருத்தனைகள் முக்கியம். நம்ம பொருத்தனை பண்ணி அதில் நிலைச்சிருப்போம்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய அதிசயங்களை கர்த்தரால செய்யக்கூடும். அவரால முடியலனா ஒருவராலுமே முடியாது. ஆனா தேவன் எல்லாவற்றையும் காலத்தையும் நேரத்தில் வச்சிருப்பாரு. அந்த கால நேரம் வர வரையும் நாம் கர்த்தரிடத்திலே காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒண்ணு பொருத்தனைகளில ஒரு பொருத்தனையும் என்ன பண்ணிடக்கூடாது, மீறி விட்டுடக்கூடாது. பொருத்தனை செய்வோம், வேகமா பொருத்தனை செஞ்சிடுவோம். ஆனா அந்த பொருத்தனைகளை செய்ய முடியாதவர்களாய் காணப்படுவோம். அந்த பொருத்தனையில தேவனுக்கென்று வாழ முடியாதவர்களாய் நாம காணப்படுவோம். நீ கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? ஆண்டவரே நான் இதை செய்வேன்ப்பா, நான் இதற்காக நான் வாழ்வேன், நான் உமக்காக என் உயிரையே தருவேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வாழவங்களை ஒப்புக்கொள்ளுங்க. தேவன் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குரிய கொண்டு வர நேரம் வரும். எல்லாருடைய வாழ்க்கையில வரும், எல்லாருடைய வாழ்க்கையில வரும். அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்க அந்த கடைசி நிமிஷத்துல ஒரு வார்த்தையை சொல்லி மீண்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. தேவனுக்கு முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. நான் விசுவாசத்துல இருக்கிறேன், நான் கர்த்தருக்கென்று சாட்சியான ஜீவியம் செய்து கொண்டு வருகிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலோ பயங்கரமான சோதனைகள் உண்டாகிறது, பயங்கரமான வேதனைகள் உண்டாகிறது. தானியேலுக்கும் அதுதான் நடந்தது. கத்தி கழுத்துக்கு வந்துருச்சு. அவன் தேவனிடத்துல கேள்வி கேட்கல. அவன் தேவனிடத்துல சொல்லுகிற ஒரே வார்த்தை, ஆண்டவரே மறைபொருளை வெளிப்படுத்துகிறதா, வெளிப்படுத்தினான். விசுவாசமாய் ஜெபித்தான், விசுவாசமாய் ஜெபித்தான். பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்து ஜெபிப்போம்னா நம்மளை கர்த்தருக்கென்று வாழுகிறவனாய் பொருத்தனை செய்து வாழுவோம் என்று சொன்னான். தேவனோட வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொண்டு வருவார். தானியேல் பயப்பட, ஐயோ கத்தி வந்துருச்சு என் கழுத்துக்கு, ஐயோ என் கழுத்துக்கு கத்தி வந்துருச்சு, நாங்க எல்லாம் சாக போறோமே, புறஜாதி தேசத்துல நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன பேசுவதற்கோ கேட்பதற்கோ ஒருவனும் இல்லையே, கத்தி வந்துருச்சே. பயப்படவில்லை, பயப்படல தானியேல். மாறாக தானியேல் சொல்லுற, ஆண்டவரே மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனே, இந்த காரியத்தை வெளிப்படுத்து, இந்த காரியத்தை வெளிப்படுத்துங்கப்பா. உடனடியாய் கர்த்தர் வருகிறார், அந்த காரியத்தை முழுமையாய் வெளிப்படுத்தினார். அவன் என்ன யோசித்து படுத்துக் கொண்டிருந்தான்றதை முதற்கொண்டு கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அது மாத்திரம், இந்த வெளிப்படுத்துறது மாத்திரம் நம்ம பார்த்துட்டு போயிடுவோமா? 36வது வசனத்துல இருந்து படிக்குமா? ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி கழுமண்ணுமாய் இருந்தது.
அல்லேலூயா. இந்த தரிசனம் யாருக்காவது புரியுதா? தரிசனம் ராஜா என்ன நடக்க போகுது கடைசி காலத்துல நினைச்சு படுத்துட்டான். ஆனா கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. இந்த தரிசனத்தை கண்ட இந்த தரிசனம் அவனுக்கு புரியல, என்னன்னு மறந்து போயிட்டான். திரும்பியும் சொல்லவே அந்த தரிசனம் யாருடையுமே சொல்லல. ஆனா தானியேலுக்கு இந்த தேவன் இந்த தரிசனத்தை காண்கிறார். இந்த தரிசனத்தை அந்த ஜோசியக்காரர்கிட்டயோ இல்ல அந்த மந்திரவாதிகளிடத்திலேயோ கழுதையரிடத்திலேயோ இந்த தரிசனத்தை சொல்லியிருந்தாலும் கூட அவர்களால என்ன பண்ணிருக்க முடியாது, இந்த தரிசனம் என்னதென்று அவர்களுக்கு சொல்லியிருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த தானியேலுக்கு அவன் கண்ட சொப்பனத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துகிற தேவன் உம்முடைய தேவன். அல்லேலூயா. வெளிச்சத்துக்கு கொண்டு வர எல்லாத்தையும் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தரிசனத்தை காணலாம். இந்த தரிசனத்தை அடுத்த வாரத்துல நாம் மீண்டும் இந்த காரியத்தை நாம் தொடர்ந்து நம்ம பேசுவோம். இந்த வரையும் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களிடத்துல பேசுகிற வார்த்தை, இந்த தானியேல் புறஜாதி தேசத்துக்குள்ளே கொண்டு போனாலும் தேவனுக்கென்று சாட்சியின் ஜீவியம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அநேக புறஜாதிகள் மத்தியிலே வேலை செய்யும்படியாய் உங்களை கொண்டு போயிருப்பாரு. புறஜாதி இடத்துல நீங்க ஒரு மருமகனாய் போய் இருப்பீங்க. புறஜாதி இடத்துல நீங்க ஒரு மருமகனாய் போய் இருப்பீங்க. புறஜாதி இடத்துல இப்படிப்பட்ட காரியம் உள்ள ஒரு மனுஷனாய் தேவன் உங்களை நியமித்திருப்பாரு. அங்க நீங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே இவர்களை ரட்சிப்பதற்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க என்று நாம் தேவனிடத்திலே சொல்லி பொருத்தனை வாழ்க்கை வாழ்வேன் என்று சொன்னா தேவன் உங்களை கொண்டு அத்தனை பேரையும் ரட்சிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய தேவன் ஒருவரே தேவன். இது யார் சொல்றா? யார் சொல்றா? புறஜாதி ராஜாவாகிய இந்த மனுஷன் சொல்லுகிறான். உங்களுடைய வீட்டுல சொல்லுவாங்க, உங்க மாமியார் சொல்லுவாங்க, உங்க மாமனார் சொல்லுவாங்க, உங்க வேலை செய்கிற இடத்துல சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாங்க? நீங்க தேவனுக்கு என்று சாட்சியின் ஜீவியம் செய்யும் பொழுது அப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவன் உண்டு பண்ணுவார். நானும் அவனோட சேர்ந்து நானும் அவனை போலவே வாழ்வேனா எப்படி சாட்சி நம்மளிலே உண்டாம்? தேவ பிள்ளைகளே, இங்க தானியேல் அந்த கடைசி காலத்துல தேவன் நடக்க போகிறவைகளை தேவன் வெளிப்படுத்தினார். தேவன் இந்த கடைசி காலத்துல இந்த நடக்க போறவைகள் என்னது என்பதை தேவன் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்து விட்டார். நீங்க ஆயத்தப்படுங்க, நீங்க ஆயத்தப்படுங்க. கர்த்தருக்காய் சாட்சியாய் ஜீவிங்க. உங்க வாழ்க்கை கர்த்தரிடத்தில் ஒப்புவிங்க. சீக்கிரமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. எப்படி ஆயத்தப்பட முடியும்? சாட்சியின் ஜீவியம் வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்காக பொருத்தனை பண்றீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலனை கிருபையை அருளுகிறாரு. அந்த பலனை கிருபையை கொண்டு நீங்கள் சாட்சியாய் ஜீவிப்பீர்கள்னா உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை பார்ப்பீர்கள். பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலை வேணும், ஏதாவது ஒரு வார்த்தையை தகால் விட்டுறாதீங்க. திரும்பியும் கீழே இருந்து வரணும், திரும்ப கீழே இருந்து வரணும். பிள்ளைய உங்களை சோதிக்கிறது பிசாசு. உங்களை சோதிக்கிறது பிசாசு. தேவன் உங்களை சோதிக்கிறது இல்லைன்னு சொல்றோம். ஒரு விசுவாசத்தை பிசாசு தான் அடிக்கடி சோதிக்கிறவனா இருக்கிறான். உங்களோட பலகீனத்தை அவன் பலதான் பயன்படுத்துவான். ஏதோ ஒரு பலகீனம் இருக்குது, அந்த பலகீனத்தையே திரும்பி திரும்பி கொண்டு வந்து முகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும். இவன் இப்ப இன்னைக்கு விழுந்துறானா, இதை காமி இவனை கூட்டிட்டு வா, அவனை கூட்டிட்டு வா, நிக்க வையே, பேச வையே, விழுந்துறான் பாரு. பிசாசு தான் பண்ணுவான். ஆனா நீங்க தேவனுக்கு பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? பொருத்தனையில நிலைச்சிருங்க. சாட்சியின் ஜீவியம் செய்யுங்க. உங்க நண்பர் சொல்லணும், என் நண்பன் தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டான், கத்திருக்கிற பொருத்தனை வாழ்க்கை வாழலாம், இனிமேல் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. எனக்கு நண்பர்கள் அநேகர் உண்டு. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு நண்பரும் வரதே இல்லை. ஒரு நண்பரும் வரல. ஏன் தெரியுமா? எனக்கும் அவர்களுக்கு தூரம் ஆயிடுச்சு. எனக்கும் அவர்களுக்கு வெகு தூரம் ஆயிடுச்சு. இனிமேல் இவனுக்கு போக முடியாது. இவனு மேலே எந்த இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போக முடியாது. இவர் தேவனுக்கு என்று சாட்சி வாழ்க்கை வாழுகிறார். அல்லேலூயா. இவர் தேவனுக்கு என்று சாட்சி வாழ்க்கை வாழுகிறார். ஆகையினால நீ கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணிட்டீங்களா? கர்த்தருக்கு வாழணும்னு சாட்சி ஜீவன் செய்ய ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறார். தேவன் உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறார். கண்களை மூடுவோமா? கர்த்தரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே உங்களை நினைத்திருக்க எனக்கு வெள்ளை தாங்கப்பா. உங்களை நினைத்திருக்கணும் ஆண்டவரே. நான் கர்த்தரை நினைத்திருக்கணும். நான் பொருத்தனை பண்ணிட்டேன். எப்போ பொருத்தனை பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஆனாலும் நான் விழுந்துட்டேன். விழுந்துடுறேன். நான் விழாதபடிக்கு நான் கர்த்தர்ல பொருத்தனை நினைத்திருக்க எனக்கு கிருபை தருவீரா? இன்றைக்கு இப்பொழுது எனக்கு தாங்க ஆண்டவரை கேட்கிறார். ஆண்டவருக்கு சொல்லுங்க, அவர் பரலோகத்தின் தேவன். அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு பொருத்தனைகளை தேவனிடத்துல சொல்லி எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு இந்த வேளையில அவர் கிருபை தருவார். தேவன் நாளிலே உங்களுக்கு அந்த கிருபை தருகிறார். நீங்க ஜெயம் பெற்றவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்காய் சாட்சியின் ஜீவியம் செய்ய போகிறீங்க. மறைபொருளானவைகளை தேவனுக்கு உங்களுக்கும் வெளிப்படுத்த அவர் வல்லபடியான தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் செவிக்க போகிறோம். தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணிக்கோங்க. தேவனிடத்தில் பேசுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்காய் சாட்சியின் ஜீவன் செய்ய என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே சொல்லுங்க. உங்களுக்காய் நான் செவிக்க போகிறோம். என் அன்பு பரிசுத்த பரலோக இதோ தன்னுடைய பொறுத்துணையிலே நிலைத்து நிற்க என் தேவனோட பிள்ளைகளுக்கு உள்ள கிருபைகளை அருள் செய்யணும். இவர்கள் சாட்சியின் ஜீவியம் செய்யப்பாப்பா. இவர்கள் உலகத்தாரின் மனுஷர்கள் நாவுகளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான பாத்திரங்களாய் என் தேவனுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை பயன்படுத்துவீரான். ஜாதிகள் இந்த விசுவாசிகளாகிய இவர்களை கண்டு, பிள்ளைகளாகிய இவர்களை கண்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த செய்யப்பா. அப்படியான பாத்திரங்களா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை நிரப்பி ஆசீர்வதிங்க. நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில இருக்கிறது பரிசுத்தாவியுடைய அன்பியமும் ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியா தானியேலை போல தேவன் தாமே இந்த புறஜாதி ஜனங்களில் தேவன் நம்மளை சாட்சியாய் நிறுத்த அவர் நம்மளை ஆளுகை செய்து கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமென்.